ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரோட்டு கடை ஸ்பெஷல் வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கடலைப்பருப்பை ஊற போட்டுடலாம். இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் போட்டிருக்கிறேன். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு. பருப்பை நல்லா கழுவியாச்சு. இதில் நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். வாழைப்பூ உரிக்கிற வீடியோ நான் ஆல்ரெடி வாழைப்பூ துவையல் பண்ண முதல்ல நான் போட்டிருக்கிறேன். 1 கப் பருப்புக்கு 1.5 கப் வாழைப்பூ போட்டோன்னா டேஸ்ட் நல்லா வரும். ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூ கரெக்டாக ஒரு 1.5 கப்புக்கு வரும். நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் கரைப்படாமல் இருக்கும். கைட்டை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த நரம்பை நம்ம எடுத்து கீழே போட்டுடலாம். ஏன்னா நரம்பு பகுதி தான் உங்களுக்கு அரைப்படாது, ஒரு மாதிரி நாராக வரும் நம்ம அதை போட்டு அரைச்சாலும். இப்போ எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இது ரொம்ப பொடுசாக இருக்கிறது, அதுக்கு நான் நரம்பெல்லாம் எடுக்கலை, நான் அப்படியே போட்டேன். இப்போ நம்ம இதை நறுக்க போகிறதில்ல, ஸோ அதனால நம்ம அப்படியே கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம நறுக்கி மோரில் ஊற போட போதில் உங்களுக்கு எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் வாழைப்பூ வடைக்கு நான் எப்போயுமே ஊற போட மாட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம நறுக்க வேண்டியதெல்லாம் நறுக்கி வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கறிவேப்பிலை. கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பை நான் எடுத்து வைக்கிறேன். நம்ம மாவு பசையும் போதில் இதை போட்டு நம்ம பொரிச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாதி அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பை போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பொரிகளில் போட போகிறோம். பொரிகளில் போடுறதுனால நம்ம ரோட்டு கடையில் வாங்குகிற அதே வடை டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அதோட வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கூடவே 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தலும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்ந்து போடும் போதில் உங்களுக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து உரிச்சு வச்சிருக்கிற வாழைப்பூல பாதி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ரவுண்ட் போட்டுடலாம். இதோட நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு, வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு வேணா போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் இருக்கட்டும். அவ்வளவுதான், சுவையான வாழைப்பூ வடை ரெடி. அதுவும் ரோட்டு கடை ஸ்பெஷலில். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.